மங்களம் உண்டாகட்டும். மங்களம் உண்டாயிடுச்சு. ஒரு மங்களம் உண்டாயிருச்சு. ஆனா யாரு அதெல்லாம் மச்சான் கர்ம சுஸ்திரா என்று சொல்லக்கூடிய நான் வரத்தார் அமர்ந்தருளிய இச்சமயம் முன்பதாக வந்த போது இன்னார் என்று தெரிந்து கொண்டாயா மகாராஜா அருகாவலை கூட வந்து எனக்கு தெரிந்தாலும் செவியோர் விளக்கத்து சொன்னா தெரியுமா ஆகட்டம் தெரிகின்றேன் சொல்லுங்க என்று தெரிவு நாம் எங்கள் கூலத்தில் வந்த சொல்ற மகாராஜா எப்படி என்றால் ஆமாங்க பங்குனி மாதத்தில் ஆமா உத்திராயண நட்சத்திரத்தில் ஆமா ஆமா பிறந்து ஆமாங்க அர்ஜுனன் தெரிந்து கொண்டாயா லைட்டா தெரியும் எப்படி என்றால் அர்ஜுனன் என்றால் எப்படி கொஞ்சமா தேவிக்கும் பாண்டுவராஜருக்கும் நேர் இளையோன் ஆமா தருமன் அன்னோருக்கு நேர் இளையோன் அன்னோருக்கு நேர் இளையோன் பர்குணன் அர்ஜுனன் அப்படி என்று சொல்லக்கூடிய என்ன காப்பம் தெரியுமா பஞ்ச பாண்டவர் 5 பேரு நடுவில் பிறந்து சொல்லிட்டாரு நடுவில் பிறந்தாரு நம்மள ஓரமா அதை கேட்டுடுன்றதுக்காக அந்த காட்கத்தில் நான் வந்தது நேர் இளையவன் ஆக என்னடா தம்புடு இப்போது சென்று கொண்டாயா அட்ரஸும் தெரிவிக்கின்றேன்
இருக்கக்கூடிய மச்சரே கடைக்கும் பல்வர்த்தி அழகும் தூக்குது அழுகு அப்படி தூக்குது தூக்காது மகர என்னுடைய அண்ணாவாக தர்மநந்தர் அழைத்திருக்கின்றார் அழைத்துக் கொண்டு மசாலா கூட்டின மாதிரி அதில் ஊ மசாலா ஊர்ல அடிச்சு உள்ள வரும்படி கட்டளை யாரு யாரு சொல்லு பட்டு பண்ண போயிடுறான் அதுங்க நல்லா உனக்கு நீங்குது தம்பி தம்பி தெரியவில்லை தர்மராஜர் அழைத்திருக்க பார்க்க வேண்டும். தம்பி அர்ஜுனா வந்திருக்கா வர வைக்கும்
அருமை அந்த நன்னா உன் பாத அனுபவத்திற்கு காண்டிவன் அநேக கோடி ஆனால் வந்து பாதம்மா நின்றாய் ஆதாரமாக சேவித்தபடியா சுகமாக வாழ்ந்திருப்பாய். நீங்க மட்டும் வந்துருக்கீங்களா? இல்ல மனைவி பாஞ்சாலி வந்திருக்கானா? நான் பாக்குறேன். ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணேன். 5 பேரும் நான் தான் கல்யாணம் பண்ணேன். இல்ல எல்லாரும் கல்யாணம் பண்ண சரி சரி. ஆனாலும் அழகு பண்ண அதுல கல்யாணம் பண்ண அவர் அழக பார்த்தன போய் எனக்கு கல்யாணம் பண்ணேன். அவருக்கு 32 அழகு. பள்ளியிலே பரிசு வீண பல்லே ஒண்ணு விட அது மட்டும் இல்ல அவருக்கு பாலத்துல சென்னாம பாலத்துக்கு பார்த்தா 60 ஆடி போட்டு ஒரு 10 எப்படி அவர் பாட்டு செலக்ட் பண்ணியும் அவர் அழக பார்த்து நான் மடி மயங்கி கல்யாணம் பண்ணிக்கிறேன். அந்த அழகு பார்த்தா இன்னைக்கு அழகு போகணும் தோணும். சாமி மன்னா ஒன் திருமலரடி அந்த கோடி அடிமானே மரகதமே அடித்தேனே இளங்குயிலே எங்கருமே அடி வாழ்வா எப்படி என்றால் பாதத்தை பணிந்தபடியா எப்படி என்றால் எந்த கஷ்டத்திலையும் எங்களை மறக்கலையே உன்னை நான் மறக்குவேனா சாமி?
சுவாமி, எதற்காக அழைத்தீங்க? தம்பிமார்கள் எதற்காக அழைத்தீங்க? அந்த பாவி சண்டாள இருக்காம பத்தியா, அவருடைய நயவஞ்சகத்தாலே நம்முடைய எத்தனையோ கொடுமைகள் எல்லாம் செய்தான். 12 கால வனவாசம், ஓராண்டு காலம் அந்நியாயவாசம் அனுப்பி வைத்தார். வனவாசத்தை எப்படி கழிப்பது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறோம். எனக்கு ஒரு யோசனை வருதுங்க. தெரியுமா, நமக்கெல்லாம் தாத்தாவா இருக்கக்கூடிய வேதவியாசரை அழைத்து தாத்தா கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டா தாத்தா அதுக்கு தக்க பதில் சொல்லுவார். எங்க தாத்தா சரியா, அதனால தாத்தாவை அழைக்க வேண்டும். 5 ராஜாக்களும் பத்திரி பாஞ்சாலையும் தாத்தாவாகிய வேதவியாசரை அழைத்தான்னு சொல்லி வேதவியாசரை அழைத்து பாப்பா. ஆமா, ராஜாக்களும் தாத்தாவாகிய வேதவியாசரை அழைக்க வேதவியாசர்
சாமி வேற என்னத்தை கண்ட உள்ள போட முண்டம் ஆனால் சாமி சபைமாக வந்து சுகமாக வாழ்ந்தார். சபைமாக வந்தபோது யார் சாமி நீங்க என்ன விளக்கத்துக்கு சொன்னா தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி ஆனால் ஒண்ணு சாமி நீங்க பாவாடை போட்டு உள்ள பாவாடை போடல தெரிஞ்சு வந்த விளக்கத்தை நீ யாருங்க விளக்கத்தை இவ்வளவு சொன்னா தெரியுது. நான்கு வேதம் 6 சாஸ்திரம் 64 புராணம் இதுகளெல்லாம் ஆமா சிக்கர கட்டுணர்ந்த வந்தபோது யார் நிகழ்கின்றார் விளக்கத்தை நீ சொல்றீங்க. இந்த சூரிய வனத்திலே வாழ்ந்திடக்கூடிய வேதவியாசர் என்று தெரிந்து கொண்டாயா? ஓ நீங்க தான் வெத்தலை வியாசர் வேதவியாசர் சூப்பர் சூப்பர் ஆமாங்க. எதற்காக வந்தேன் என்றார். பாண்டு மகாராஜனுக்கும் குந்தமா தேவிக்கும் ஐவர் ராஜாக்கள் பிறந்திருக்கிறார்கள். இந்த நான் வாழ்ந்திடக்கூடிய சூரிய வனத்தை நாடி நம்ம சேரி வந்திருக்கின்றார். தாத்தா தாத்தா என்று நம்ம வேதவியாசர் வந்திருக்கிறது. நான் யோசித்து சென்று பாண்டியா அவன் குச்சி ஐம்பது இட்லி காலையில் 50 இட்லி ஒரு கொடை தண்ணி ஒரு டம் பால் அவன் குச்சானா பால் கேன் தெரி குடி போ சவுண்ட் வருமே அந்த ஒரு ஓடியா பாலே தாத்தா வேக வேலை வந்துட்டார் ஆமா காணோம் பாடா ஹலோ தர்மா பாதம் குச்சிக்குள்ள ஏறிட்டாங்க சுகமாக வாழ்ந்து தர்மா அடனி பருமகு நம்படத்தே
வந்தத்தை ஆதாரமா சேர்த்துவினால் என்றென்றைக்கும் சுப சேமமாக வாழ்ந்தது. அப்படியே ஆகட்டும். நீ மட்டும் வந்துகிறா இல்ல அந்த மாதிரி எல்லாரும் வந்து ஆகட்டும். கூட பாஞ்சாலியும் வந்திருக்கு. ஆஹா புரியாதரு ஆஹா சுகமாக வந்துரு நிம்மதியா ஆதாரமா சேர்த்துடினால் என்றென்றைக்கு சுபசேமமாக தம்பி எங்கடா தம்பி வந்திருக்காங்க. ஓ அர்ஜுனா தாண்டிபன் என்று சொல்லக்கூடிய நான் அநேக கோடி வந்தேன் ஐயா. திருவடி பண்ணினால் என்னென்னைக்கு சுகமாக வாழ்கிறேன். ஆனால் சோதி நாங்களும் 5 பேர்களும் பாஞ்சாலியும் வந்திருக்கின்றோம். ஓ 5 ராஜாக்கள். ஆமா 6 பேர் வந்து ராஜாக்களும் தேவி அழங்கக்கூடிய பாஞ்சாலியும் பாஞ்சாலியும் ஐயா குருவாக இறங்கக்கூடிய யாதயாசிரியர் வந்திருக்கிறார். அண்ணா பாட்டு ஓஹோ தாத்தா அம்மா பாஞ்சாலி ஐயா ஐயா கருமாரை உணர்ந்திட்ட பெரியோரே தங்கள் திருவடி பணிந்திட்ட முடியோரே பாஞ்சாலி அணிய கொடி வணக்கமாக வந்திருக்கிறேன். எம்மா அக்னியில் வந்துடித்த என்றென்றைக்கும் பொட்டோடு சுகமாக வாழ்ந்தேன். உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு பாக்கியம்.
தாத்தா தாத்தா சேர்ந்த அர்ஜுனன் என்று சொல்லக்கூடிய ஆர்வனார் தன்னுடைய மச்சானுக்காக வேண்டி நடராஜன் என்று சொல்லக்கூடிய அர்ஜுனன் எடுத்த அன்பிற்காக வேண்டி மச்சானுக்காக கொடுக்கப்பட்ட ரூபாய் 200 ரூபாய் ஒரு நோட்டு 3 அண்ணன் குடும்பத்திலே அது அவர் குடும்பத்தில் குடியிருந்து அவர் குடும்பத்தில் குறைவராக கேட்க ஐநா பிரார்த்திக்கின்ற நாட்டுக்கு பொன்னாட விளங்கக்கூடிய தரடப்பட்ட கிராமத்தை சேர்ந்த ஆறுயிர் அண்ணா தாளக்காரர் யாரு மாமன் சொல்லுவோம் அண்ணா எனக்கு தாளக்காரர் சங்கர் என்று சொல்லக்கூடிய ஆறுயிர் அண்ணா எனக்காக கொடுக்கப்பட்ட தொகை 100 அண்ணவர் குடும்பத்தை அந்த பாஞ்சாலி அம்மன் துணையிருந்து நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமா காட்டு சுவேஜயம் தர்மா இந்த சூரியவானத்த நாடு எதற்காக என்ன நாடி இந்த சூரிய வழக்கிலிருந்து என்னை எதற்காக தெரிவிக்க வேண்டும் தெரிவிக்கின்றேன் ஐயா அந்த பாவி சண்டால துரியோதனால எத்தனையோ பஞ்சங்கள்லாம் வைத்து மனதில் வைத்து கொஞ்சம் கொஞ்சமான பழிய பண்ணா ஐயா அப்படி இருந்தாலும் 12 கால வனம் ஓராண்டு கால அந்நியார அனுப்பி வைத்தான் எப்படி இந்த ஐவர் ராஜாக்களோடு இந்த பத்திரி பாஞ்சாலத்து வனத்தில் நான் எப்படி ஐயா வனவாசம் கழிப்பது அப்படின்னு கேக்குறேன். ஆமா அதுக்கு நீதான் யாரோ ஒரு உபயோகம் சொல்லணும். தர்மநந்தனா அங்கீகாரங்க வேண்ட தர்மநந்தனா அப்பா தர்மநந்தனா தேடி வந்து விட்டாய். யாதொன்று கஞ்ச வேண்டாம். ஏனென்றால் துரியோதனன் செய்த கொடுமையால் 12 வருஷ வனவாசமும் ஓராண்டு அஜாதவாசம் கைத்து வந்தால் இந்த அத்தியாபதி நாட்டிலே பங்கு பிரகாரம் பாதி நாடு தருகிறேன் என்று தெரிவித்தார். யாதொன்னுக்கு நம்ப வேண்டாம். ஏனென்றால் கைலாயம் சென்று 2011 முடித்த முகந்தாராகிய பரமகனை நோக்கி அரிதாக தவுட்ட செய்தால் அன்னவர் பாசுபரகனை பெற்று வந்தால் அந்த பிற்காலத்தில் பாரத போர் என்று ஏற்படும். பாரத போர் என்று ஏற்பட்டாலும் ஏற்படலாம். அதை வெல்வதற்காக அந்த பரம கடவுளை கோரி தவம் செய்து பாஸ்பத கணையமும் சிங்கமூலமாகவும் பெற்றுக் கொண்டு வந்தால் அந்த சட்டாய் நான் போற கைலாயமலை நோக்கி சென்று தவத்தை செய்து அந்த அவர்கிட்ட வாங்கி வந்துருவேன். வர வழியில ஐயா தர்மம் தர்மம்னு யாராவது கேட்டா அது அப்படியே அவங்கிட்ட கொடுத்துட்டு வந்துருவேன். உண்டான குணமடைச்சவன் ஐயா நான் சென்று வரேன். நான் சொல்றேன் மோசமானவங்க கண்டிப்பா கிடுகிடுன்னு கைலாயமலை போவான் தவம் செய்வான். அந்த பரம கடவுள் வந்தா பாப்பான். அப்படியே வரணும்னு வச்சுக்கோ கைலாயமலை கையை விட்டு வேற இடம் புடிங்கி கண்டிப்பா ஆக்கி போட்டு வந்துருவாரு. இப்படி வேணாங்க சென்று தவம் செய்து பாசுபதிகளை தர முடியாது. சொல்லு அவ்வளவு சின்ன பசங்க சின்ன பசங்க
இவர்கள் எல்லாம் விடுங்க ஐயா. இந்த பத்திரி பாஞ்சாலி நான் போய் தவம் செய்து வாங்கி வரேன் ஐயா. ஒரு பொம்பளை போய் தவம் செய்ய சரி, நீ போக வேண்டாம் அம்மா. அப்படியா? அர்ஜுனா, அப்ப அதற்கு யார் தான் அர்ஜுனா, மண்ணாசை, மண்ணாசை, பொன்னாசை, பொன்னாசை, பொருளாசை, பொருளாசை, மூன்று ஆசையும் வெறுத்து, மூன்று ஆசையும் வெறுத்து இந்த அர்ஜுனாக இருந்த உருவத்தை மாற்றி ஒரு தவ சன்னியாசியாக அவதாரம் எடுத்து உருவத்தை மாற்றி கைலாயம் சென்று பரமனை நோக்கி அரிதாக ஜப்த செய்து அந்த பாசுபதகனையும் சிகமுக வாழ்வு பெற்று வந்தால் அந்த சட்டாய துரியோதன வெல்லலாம். யாதொன்று கஞ்ச வேண்டாம் புறப்படு. அப்படியாக உருவத்தோடு போகக்கூடாது. தவ சன்னியாச உருவத்தை மாற்றி இந்த உருவத்தை சன்னியாசி ரூபமாக மாற்றி நான் செல்ல வேண்டும் கைலாமலைக்கு. அப்படியாக நமக்கு தெரிஞ்சு நம்ம சொல்லிட்டோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. உங்க மாமாவாகி விளங்கக்கூடிய ஆளாக்கண்ணன் அழைத்து அவரிடம் ஒரு ஆலோசனை பெற்று அப்புறம் போலாம் நீங்க. ஆமா, அவர் செய்து சொல்லிட்டாரு. அவர்தான் யாரு அண்ணனையா? அண்ணா கோவிந்தா கோவிந்தா இதோ அர்ஜுனாகப்பட்டவன் தன் உருவத்தை மாற்றி இதோ தவ சன்னியாசியாக வருகின்ற விதம் காணுங்க. அன்னவர்கள்